Dear students and parents, welcome to Noble Career Academy நாமக்கல். நான் உங்கள் வேல்முருகன் சார். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தபடி ரீநீட் 2026க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்டிஏவோட வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீநீட் 2026 ஜூன் 21/6/2026 அன்னைக்கு பென் அண்ட் பேப்பர் நார்மல் ஓஎம்ஆர் ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அன்னைக்கு எக்ஸாம் டைம் நம்ம பார்த்தோம்னா 2 PM - 5:15 PM, மதியம் 2 மணிலேருந்து 5:15. வழக்கத்தை விட ரீநீட் எக்ஸாமுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரீநீட்டுக்கு எக்ஸாம் டைம் 15 மினிட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இன்னையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 21க்கு ஏறக்குறைய ஒரு 35 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 35 டேஸை நம்ம ப்ராப்பராக எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த 15 மினிட்ஸும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியோட கரெக்டாக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ரீநீட் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ரீநீட்டில் இன்னொன்று மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்குன்னு தனியாக நம்ம எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நீட் கிடையாது. நீட் 2026க்கு நம்ம என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே எடுத்துப்பாங்க. ஈவன் அதிலையும் ரீநீட்டோட எக்ஸாம் சென்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர் இன் த சென்ஸ் நம்ம ஏற்கனவே எக்ஸாம் போய் எழுதின அந்த ஸ்கூலோ காலேஜோ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த சிட்டின்றதை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக 3 சிட்டி நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். 3வது சிட்டியை அவங்க நமக்கு இப்போ அவைலபிளாக கொடுக்கல. ஃபஸ்ட்டு 2 சிட்டியில் நமக்கு எந்த நீடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் சிட்டி நாம் இப்போ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி என்னன்னா நம்மளுடைய எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நீட் 2026 ரீ எக்ஸாமில் மெயின் அப்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் டைம் 2 to 5:15, மதியம் 2 மணிலேருந்து 5:15, 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது போக இந்த கரண்ட் அட்ரஸும் எக்ஸாம் சிட்டியும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ரீநீட்டுக்குன்னு நம்ம எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே 2026க்கு பே பண்ணதே போதும். ஈவன் அந்த பேவுமே நமக்கு ரீஃபண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அஃபிஷியலாக எப்படி அவங்க கொடுப்பாங்க, அக்கௌண்ட் நம்பர் வாங்குவாங்களா, கூகுள் பே நம்பர் வாங்குவாங்களான்றதை நம்ம பார்ப்போம். இதில் ஒரு சிலர் எனக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சேட் பாக்ஸ்லேயோ கேட்டிருந்தேன், சார் நான் நீட் 2026க்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூனால் அப்பியர் ஆகலை, நான் எக்ஸாம் எழுதலை, ரீநீட் என்னால் எழுத முடியுமா சார்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். நீட் 2026 அன்னைக்கு யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருமே ரீநீட் 2026 அப்பியர் ஆகலாம். அதில் எந்த விதமான பதட்டமோ இல்லை கொரிஸோ நீங்கள் ஃபீல் பண்ணிக்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ ரீநீட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விதமான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இந்த ஒரு 35 டேஸும் அங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற 15 மினிட்ஸும் ப்ராப்பராக எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் டாக்டர் சீட்டை ஈஸியாகவே தட்டி தூக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ரீநீட் ரிலேட்டடாக எந்த விதமான கொரீஸ் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம நோபல் கரியர் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் 9080070600, 9524925045, 9344953882. இந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம நோபல் கரியர் நீட் அகாடமியில் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ரீநீட்டுக்கு உண்டான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அந்த ரீநீட் கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கவும் அந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆஃப்லைன்லையும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ரீநீட் என்ன பண்ணாலும் கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாகவே கிராக் பண்ண முடியும். நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைபோட ரீநீட் அட்டன் பண்ணுங்க பசங்களா. கண்டிப்பாக நாம் மெடிக்கல் சீட்டை தட்டி தூக்கிடலாம். ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். தேங்க்யூ.